இந்த காஷ்மீர் எடுத்துங்க முதல்ல ஃபர்ஸ்ட்ல. நமக்கு இந்தியாவுக்கு மேல தலையில இருக்கு. மஹ்பூபா முஃப்தி 2014ல எங்க கூட எம்பியா வந்தாங்க சார் அவங்க உள்ள. நாங்கலாம் எம்பியா இருக்கும்போது அவங்க எம்பி. அப்புறம் ஒரு தேர்தல் நடத்துனாங்க காஷ்மீர்ல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பிஜேபி ஆதரவு தந்து அந்த அம்மா சிஎம்மா வந்தாங்க. 1 1/2 வருஷம் சிஎம்மா இருந்தாங்க. அதுக்காகன்னு இந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கத்துக்கு அந்த அம்மா சட்டசபையில ரெசல்யூஷன் கேட்டாங்க. குடுக்கல. உடனே கவர்மெண்ட்ட கலைச்சுப்புட்டாங்க. அந்த அம்மாவையும் புடிச்சு உள்ள போட்டாங்க. இப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த எலக்ஷன்ல. அதாவது கையில அரசாங்கத்தையும், அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்றாங்க. இப்ப இந்த அவங்களுடைய இது வந்து இதுல ஒண்ணுல தான் முடியல மேற்கு வங்காளத்துல. மேற்கு வங்காளத்துல தான் சுவேந்து அதிகாரி, துணை முதலமைச்சர் அவர விலை குடுத்து வாங்குனாங்க. மம்தா பானர்ஜிக்கு எதிரா தேர்தல்ல போட்டி போட சொல்லி மம்தா பானர்ஜிய தோற்கடிச்சாங்க. ஆனா மம்தா பானர்ஜி கட்சி ஜெயிச்சிருச்சு. அதனால முதலமைச்சரா வந்துட்டாங்க. திருப்பி பை எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுட்டாங்க. எல்லா இடங்களையும் பாருங்க. நவீன் பட்நாயக்க விட விசுவாசமா இருந்த ஒரு மனிதர் இந்தியாவுல நீங்க பார்க்கவே முடியாது. எங்கள் 17 எம்பியோ என்னமோன்னு நினைக்கிறேன் அவங்க. மொத்தம் 27 எம்பி. 27 எம்பியும் நவீன் பட்நாயக் கட்சியில இருக்கிற அந்த எம்பி. அவங்க கம்ப்ளீட்டா கண்ண பொத்திக்கிட்டு எதுவா இருந்தாலும் ஆதரிப்பாங்க இவங்கள. நம்ம பிஜேபிய. இப்ப என்ன சார் ஆச்சு? ஒண்ணுமே இல்ல சார். ஒரு சின்ன விஷயத்துல அவங்கள அந்த மக்கள பிரிச்சு, மக்கள்ட்ட விஷத்த குடுத்து கொன்னது மாரி பிரிச்சு அந்த மாநிலத்தில நவீன் பட்நாயக் கட்சிய தோற்கடிச்சு புட்டாங்க. கார்த்திகேய பாண்டியன். அவரு வந்து நவீன் பட்நாயக் ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சரா வருவாரு. அ ஒடிசாவினுடைய சேர்ந்த மகன் ஒரு முதலமைச்சரா வருவதா? தமிழன் முதலமைச்சராக வருவதான்னு இப்படி டிவைடிங் பண்ணி பிரதமர்லருந்து, உள்துறை அமைச்சர்லருந்து எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி அங்க தோற்கடிச்சு புட்டாங்க சார். இப்ப இந்த பிளவு அரசியல் தானே அவங்க எல்லா இடங்கள்லயும் பண்றாங்க.